கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசித்து நிற்க வேண்டும். நாம் ஒரு சில காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறோம். அதற்கு பிறகு தேவனால் சூழ்நிலையை பார்த்து தேவனால் இதை செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் முடிவு பரியந்தம் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவர் நமக்கு இறங்கி உதவி செய்வார் என்று சொல்லி நாம் நிற்கும்போது அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஓடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல நமக்கு பதில் கொடுக்கிறது நம் தேவன் ஒருவரே. அந்த விசுவாசத்திலே நாம் முழுவதுமாய் நாம் நிற்க வேண்டும். அவ்வாறு முழுவதுமாய் நிற்கும்போது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே முடியாதது போன்று காணப்படலாம், சூழ்நிலைகள் முடியாத காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நமக்கு ஆரோக்கியமான ஆதரவான எல்லாவித சூழ்நிலைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு தருவார். அந்த காரியத்தை ஜெயித்து கொள்ள தேவன் நமக்கு கொடுப்பது விசுவாசமே. அந்த விசுவாசத்தை நாம் தேவன் மீது வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், ஜெயத்தை கண்டடைவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.